ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனிகுருதி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனிமே கண்டென்ட்டை பற்றி பார்க்க போகிறது இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைபேடு கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தராங்க. எதில் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா எபிக் கேம்ஸில். எதுக்குடா ஃப்ரீயாக தரானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் ஆஃபர் வண்டி பார்த்தீங்கன்னா பிசி கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தரானுங்க. எனக்கு எதுக்கு ப்ரோ பிசி கேம்ஸ், என்ன மோட் எபிக்கை போட்டு விளாண்டுக்கிறேன் ப்ரோ அப்படின்னு நினைப்பீங்க நிறைய பேர். என்னதான் மோட் ஏபிகே போட்டு விளாண்டாலுமே ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எப்படியும் ஒரு ஹேக்டு வெர்ஷன் தான். அதனால உங்கள் பிசிக்கு வந்து ஏதாவது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எபிக் கேம்ஸ் இந்த மாதிரி இதில் வந்து கேம் கொடுக்கறதுல வந்து பார்த்திங்கன்னா க்ளைம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ நான் விளாட்லாம். என்கிட்ட பிசியே இல்லை ப்ரோ, நான் தேவையில்லாமல் நான் பார்க்கணும் வீடியோ அப்படின்னு நினைப்பீங்க சில பேர். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் வந்து லைஃப்பில் என்றைக்குமே பிசி வாங்க போகிறது இல்லையா, எப்போயாவது ஒரு டைம் வந்து பிசி வாங்குவீங்கல்ல, அதுக்காண்டி இப்போ க்ளைம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா காசு கூட இருக்கும் கேம்ஸோட விலையோட. இப்போ இதில் இருக்கிற கேம்ஸோட விலையை பார்த்தீங்கன்னா 2000 மேலே தான் இருக்குது. இந்த கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் டைமு இந்த மாதிரியான டைமில் வந்து ஃப்ரீயாக தருவானுங்க. அந்த மாதிரி டைமில் நான் எப்போலாம் ஃப்ரீயாக தரானுங்களோ அப்போ சொல்கிறேன். அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து க்ளைம் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போயாவது ஒரு டைம் பிசி வாங்குவீங்கள்ல, அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம்ஸ்லாம் உங்களுக்கு உதவும். சரி, இதில் வந்து நான் பார்த்திங்கன்னா நடுவில் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட்ஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன். இந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்கல லைஃப் டைம், அதாவது இந்த இமெயில் ஐடி நான் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க டைம் மட்டும் பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்குங்க. பாஸ்வேர்டு எதுவும் மறந்துடாதீங்க. ஏன்னா டைம் நீங்கள் என்றைக்காவது யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு தான் உங்களுக்கு தேவைப்படும். என்கிட்ட இப்போ கரண்ட்டாக பிசி லேப்டாப் எதுவுமே இல்லை ப்ரோ, நான் எப்படி க்ளைம் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. நான் ஃபோனில் எப்படி க்ளைம் பண்ணுறதுன்னு சொல்லி நான் ரெண்டாவதாக சொல்லியிருப்பேன். வெயிட் பண்ணி அந்த ஃபோனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்குங்க. சரி, ஓவர் பேசாமல் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம பிசியில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா உங்கள் சர்ச் ஐக்கானில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எபிக் கேம் லான்ச்சர் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ண வச்சுக்கோங்கன்னா ஃபஸ்ட்டு சர்ச்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எபிக் கேம் ஸ்டோர்னு ஒன்று இருக்கும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேங்கிறனால எனக்கு வந்து டவுன்லோடில் இருக்குது. இப்போ நான் அதை ஓப்பன் மட்டும் பண்ணிக்கிறேன். ஹிட் பண்ணுங்கள். இந்த ரெண்டாவது எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி தான் ஐக்கான் உங்களுக்கு இருக்கும். அதை லான்ச் பண்ண ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு ஓப்பன் ஆகுது. ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு அப்படின்னு உங்களுக்கு கேட்கணும். நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு கொடுத்துருந்தா ஓப்பன் ஆகும். இல்லை எனக்கு நியூ அக்கௌண்ட் அப்படின்னா க்ரியேட் அக்கௌண்ட் வந்து கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க. க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து எடுத்த உடனே உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த், மந்த் அந்த மாதிரி தான் கேட்ப மாதிரி இருக்கும். எனக்கு வெயிட் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மந்த்து, டேட்டு, இயரு இதெல்லாம் கொடுத்து கண்டினியூ கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அடுத்து உங்களுக்கு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதெல்லாம் கேட்கும். என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட்டுங்கிறதுனால நான் சைன்இன் பண்ணி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நான் சைன்இன் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து உள்ளக்க போயிடும். இப்போ நான் வந்து சைன்இன் கொடுத்துட்டேன். சைன்இன் கொடுத்தோன்னு உள்ளே ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து சைன்இன் பண்ணி உள்ளே வந்தவனுக்கு பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மேலே ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கும். இந்த ஃப்ரீ கேம்ஸுங்கிறத ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2499 வந்து ஃப்ரீயில் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிரும். ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐக்கான் வந்து காட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம் எங்கே இருக்குன்னா உங்களோட ஐக்கானில், அதாவது வியூ இன் லைப்ரரின்றது பார்த்திங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட வந்து அந்த 2 கேமே இருக்கும். நான் ஆல்ரெடி இன்னொன்று ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன், அதனால் என்கிட்ட 2 கேமே இருக்குது. இப்போ ஃபோனில் எப்படி பண்ணுறதுன்னா அதே மாதிரி குரோமில் போய்ட்டு நீங்கள் எபிக் கேம் லான்ச்சர் அப்படிங்கிறது டைப் பண்ணி வச்சு epicgame.com அப்படின்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்துடும். அதை லாகின் பேஜ் கொடுத்து உள்ளே வந்துக்குங்க. அதே மாதிரியே சைன்இன் கேட்பாங்க, சைன்இன் மட்டும் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணி உள்ளே வந்துட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதில் மேலே இருக்கிற ஒரு 3 லேயர் தொட்டிங்கன்னா ஸ்டோருக்கு இருக்கும். அந்த ஸ்டோரை கொடுத்து உள்ளே வந்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஃப்ரீ கேம் காட்டுவானுங்க. அதில் வந்து ஒரு கேம் தான் இருக்குங்கிறதுனால நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கீழே போய்கிட்டோன்னு வச்சுங்களேன், நிறைய கேம்ஸ் இருக்குது. அப்படி நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துட்டோன்னு வச்சுங்களேன், இந்த ஃப்ரீ கேம்ஸ் அப்படின்றது அந்த இருக்குது பார்த்திங்களா 3 கேம்ஸ். இந்த 3 கேம்ஸ் வந்து இங்கே இருக்கும். இந்த 3ஆவது கேம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 6 நாளில் ஓப்பன் ஆகுது. 6 நாள் ஓப்பன் ஆனதுக்கு எப்படியும் பெரிய கேமாக தான் இருக்கும். அந்த பெரிய கேம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு ஹைபேடு கேமாக தான் வந்து கொடுப்பானுங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் ஆஃபர் இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்மளுக்கு வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் கொடுப்பானுங்க. நல்ல பெரிய கேமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த கேமை வந்து கண்டிப்பாக க்ளைம் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த 6ஆவது கேமை. ஏன்னா கொடுக்குற எல்லா கேமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைமில் உங்களுக்கு செட்டிலாக இருக்க போகுது. தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். பார்த்துட்டு நீங்கள் வந்து சரி என்ன க்ளைம் அப்புறமே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அப்புறமா நினைக்காதீங்க, ஏன்னா மறந்துடுவீங்க. இப்போயே க்ளைம் பண்ணி வச்சுக்கோங்க.
ஏன்னா நீங்கள் மறந்துட்டீங்கன்னா ஒரு டைமில் உங்களுக்கு வந்து அப்போயே ஒருத்தர் சொன்னால் இந்த மாதிரி நான் அப்போயே க்ளீன் பண்ணி வச்சுருக்கணுமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே எதாக இருந்தாலும் இப்போயே செஞ்சு முடிச்சிருங்க. சரி, இத்துடன் உங்களது நான் விடைபெறுவது நான் உங்கள் அணி குருஜி.